பக்கபலமா இருக்கிற மாதிரி எல்லா வகையிலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடி. டேய் என்னடாச்சு? ஒன்றும் இல்லை, வாடா. டேய் ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சரி பேசிட்டு. பவித்ரா, அம்மாவையும் அண்ணனையும் பார்க்க வந்தியா? சாரி பவித்ரா, எனக்கு இப்போதான் விஷயமே தெரியும். அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டதும் அப்படியே நான் பதறி போயிட்டேன். நான் இங்க வந்ததே 2 பேரையும் பெயில் எடுக்கலாம் தான். இன்ஸ்பெக்டர் பாத்தியா? அவர் என்ன சொன்னாரு? அவர் என்ன சொன்னாலும் நீ கவலையே படாத பவித்ரா. லாயர் மூலமா அவங்களை வெளியெடுக்க நான் ஏற்பாடு பண்றேன். என்ன பவித்ரா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? ஹாஸ்பிட்டல்ல வச்சு மாமையும் அப்பா அடிச்சிட்டாராமே, அதை கூட நான் பெருசா எடுத்துக்கல. நீ கூட இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னியாமே, அதையெல்லாம் கூட நான் பெரிய இஷ்யூ எடுத்துக்கல. எனக்கு இப்போ அத்தையும் மோகனும் வெளியே வந்தாகணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். நமக்குள்ள எவ்வளவோ பிரச்சனை இருக்கலாம். என்ன என் ஃபேமிலியை நீ பிடிக்கலன்னு கூட சொல்லலாம். ஆனா உனக்கு ஒரு கஷ்டம்னு வந்தா என்னால வேடிக்கை பார்க்க முடியாது. என்னைக்கு இருந்தாலும் நீ தான் என் ஒய்ஃப்னு முடிவு பண்ணிட்ட. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்பா கூட இந்த கல்யாணம் நடக்காது, அவளை மறந்துருன்னு சொன்னாரு. என்னால அப்படி முடியாது பவித்ரா. எனக்கு நீதான் முக்கியம். அப்பாவே எதிர்த்தாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல நான் உறுதியா இருக்கேன். ஏன் அப்படி பாக்குற? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறியா? இப்ப கூட அப்பா என்ன அத்தையை பார்க்க போக கூடாதுதான் சொன்னாரு. ஆனாலும் அத்தை ஜாமீன் எடுக்கணும்பா, அதான் முக்கியம்னு சொல்லி அவரை மீறி நான் வந்திருக்கேன். என்ன நம்ப பவித்ரா. உனக்காக, உன் கோவம் தீரணுங்கிறதுக்காக நான் எதையும் பண்ணுவேன். அப்படியா? எனக்காக நீ என்ன வேணா பண்ணுவியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் அம்மாவையும் அண்ணனையும் பெயில் எடுக்க தானே வந்த? வா, அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. எங்க அப்பா சொல்லிதான் இவ்வளவு தூரம் நடந்தது. இந்த தப்புக்கெல்லாம் எங்க அப்பா தான் காரணம்னு போலீஸ் கிட்ட வந்து சொல்லு. சொல்லுவியா நீ? இன்ஸ்பெக்டருக்கு காசு கொடுத்து எங்க அப்பா தான் கிரிமினல் வேலை பார்த்தாரு, இவ அண்ணி உயிருக்கு போராடுறதுக்கு காரணம் என் அப்பா தானே உள்ள வந்து சொல்லு. அப்ப நான் நம்புறேன். என்ன முழிக்கிற? அம்மாவையும் அண்ணனையும் பெயில் எடுக்க தான் நான் வந்தேன்னு வாய்க்கீழியே பேசினேன்ல. நான் சொன்னது செய். ஹே, என்ன பவித்ரா இப்படிலாம் பேசுற? வேற எப்படிடா பேசுறது? அப்பனும் அவனும் சேர்ந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப நல்ல மாதிரி நாடகம் ஆடுறீங்களா? என் அன்னைக்கு உன் அப்பா எந்த மாதிரி துரோகம் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. அவரோட புள்ள தானே நீ. நீயும் அவர் மாதிரி தானே இருப்ப. பணத்துக்காக கொலை கூட பண்ணுவீங்க. ஒண்ணு நான் நம்பணுமா? ஏதோ உள்நோக்கத்தோட தான் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசுற. அத கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் ஒண்ணு பைத்தியக்காரி கிடையாது. என் அண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது, அம்மா ஒன்னு ஜெயில இருக்கிறது, இது எல்லாமே உங்க அப்பனால தான்டா. அந்த ஆள் சும்மா இருந்திருந்தா எங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்தே இருக்காது. பவித்ரா, நீ எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்ட. போது நிறுத்துடா. நீ உங்க அப்பா மாதிரியே உங்க அம்மா சொல்லிதான் பண்ணாங்க, உன் குடும்பத்தோட நல்லதுக்காக தான் பண்ணாங்கன்னு அள்ளி விட போறியா? நீங்க பண்ணது எதுவும் எங்க நல்லதுக்காக இல்லடா, பணத்துக்காக. என் அம்மா உன் அப்பா கிட்ட என்னடா கேட்டாங்க? அண்ணி கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல ஆக்ஷன் எடுக்காம இருக்கணும், அதுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னாங்க. உன் அப்பா என்ன பண்ணாரு? என் அண்ணி மேல அபாண்டமா பழி சுமத்தி சாகுற அளவுக்கு அடிக்க வச்சிருக்காரு. இதான் நீங்க பண்ற நல்லதா? என் அம்மாவுக்கு இவ்வளவு தூரம் ஆகும்னு தெரியாதுடா. தெரிஞ்சிருந்தா உங்க பக்கம் தலை வச்சு கூட படுத்திருக்க மாட்டாங்க. ஆனா உன் அப்பாவுக்கு தெரியும், அண்ணிய என்ன பண்ணுவாங்க நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தோம் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ண துணிஞ்சிருக்காருன்னா நீங்கெல்லாம் மனுஷங்களே கிடையாதுடா. உங்களுக்கெல்லாம் பாசம்னா என்ன, குடும்பம்னா என்னன்னு ஒரு இழவு தெரியாது. பணத்துக்காக என்ன வேணா பண்ணலாங்கிற கேடு கெட்ட புத்தி தானே உனக்கு இருக்கு. நீ ஓவரா பேசுறடி. பேச வேண்டாம், அப்படிதான் பேசுவேன். நீங்க நினைச்சது நடக்கணுங்கிறதுக்காக ஆளை கொள்ளுவீங்க, பணத்தை கொடுத்து நியாயத்தை விலைக்கு வாங்குவீங்க, எவ்வளவு கீழ்த்தனமா வேணா நடந்துப்பீங்க. அத சொன்னா உனக்கு கோவம் வருதா? என் அம்மாவை காப்பாத்து, பெயில் எடுன்னு நானும் வந்து உங்ககிட்ட கெஞ்சினேன். உன் நிழல் பட்டா கூட பாவம் நினைக்கிறேன்டா. நானும் என் அம்மா மாதிரி அண்ணன் மாதிரி உங்களை நம்பி ஏமாறுவன் மட்டும் நினைக்காதீங்க. உன் அப்பாவுக்கு சொன்னதாண்டா உனக்கும் சொல்றேன். இனிமே என் குடும்ப விஷயத்துல நீங்க தலையிடவே கூடாது. கல்யாணம் அது இதுன்னு சொல்லிட்டு யாராவது வந்தீங்க அசிங்கமாயிடும். போடா, என் முன்னாடி நிக்காத. உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. போ. ஏய், என்னடி ஓவரா குதிக்கிற? 2 பேருக்கு கல்யாணம்னு இன்விடேஷன் அடிச்சு ஊரு முழுக்க கொடுத்தாச்சு. இனிமே யாருடி உன்னை கட்டிப்பா? நான் தாண்டி உன்னை கட்டிக்கணும். என்னை விட்டு உனக்கு வேற வழி கிடையாது. வாய மூடுறா. நமக்குள்ள கல்யாணம் நடக்கும்னு கனவுல கூட நினைக்காத. அப்படி ஒரு நிலைமை வந்தா தற்கொலை பண்ணி நான் செத்துற வேண்டாம்.
இல்லனா பொண்ணை கொன்னுடுவேன். இனிமே எங்க வழியில நீ குறுக்கிடவே கூடாது. மீறி வந்த யோசிக்கவே மாட்டேன். உன்னை கொன்னுட்டு என் அம்மாவோடய போய் ஜெயில உட்காந்துக்குவேன். மரியாதையா நடந்துக்கோ. நீங்க குளிச்சிட்டு வாங்க, நான் உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணி வைக்கிறேன். இப்ப நான் சாப்பிடுற நிலைமையில இல்லம்மா, நீ மெதுவா பண்ணா போதும். கல்யாணி தான் பொழைச்சிட்டாளேப்பா, இன்னும் ஏன் அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு மட்டும்தாம்மா எனக்கு ஆறுதலா இருக்கு. ஆனா நடந்தது எதையுமே மறக்க முடியலையே. பவித்ராக்கு இந்த சம்பந்தம் வேண்டாம், இது சரிப்பட்டு வராதுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். உனக்கும் மாப்பிளைக்குமே கூட அந்த இடம் பிடிக்கல. வேண்டான்னு சொன்னா யாராவது கேட்டாதானே? எல்லாத்துக்கும் மேல அந்த குடும்பத்தோட சில்லறத்தனத்தை புரிஞ்சுக்கிட்டு பவித்ராவும் இந்த கல்யாணம் வேண்டான்னு தான் சொன்னா. கேட்டாங்களா? இல்லையே. அவங்க இஷ்டத்துக்கு பண்ண போய் தான் இப்படி ஆயிருக்கு. விடுங்கப்பா, பழசெல்லாம் பேசினா கோவம் தான் வரும். கல்யாணி வந்து கேட்டப்போ அந்த கையெழுத்த போட்டிருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காதுல்ல. அதை விட்டுட்டு பணத்துக்காக அலையிற அந்த கூட்டத்தோட சேர்ந்துகிட்டு பத்மாவும் மோகனும் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டாங்க. கல்யாணியை விடுமா, கடவுள் புண்ணியத்துல அவ பொழைச்சுக்கிட்டா. ஆனா குடும்பத்தை பத்தி யோசிச்சு பாரு. இனிமே உங்க சித்தியை யார் மதிப்பாங்க? வீட்டுக்கு வந்த மருமகளை கொல்ல பார்த்தாங்கன்னு ஊரே காரி துப்பாது. அதனால எவ்வளவு அவமானம், எவ்வளவு அசிங்கம். ஊர்ல தலை நிமிர்ந்து வாழ முடியாம பண்ணிட்டாங்களே. அவங்க மேல தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லம்மா. தப்பெல்லாம் என் மேலதான் இருக்கு. வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயத்தை என் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்காம அவங்க போக்குல விட்டுட்டேன். தப்பு என் மேலதான் இருக்கு. நான் தான் குடும்பத்தை சரியா நடத்தலையோன்னு வருத்தமா இருக்கு. அப்படிலாம் பேசாதீங்கப்பா. நீங்களும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல்ல தான் வச்சிருந்தீங்க. ஆனா சித்தி தான் கொன்னு இருக்கணும்மா. அவளை கொன்னு இருக்கணும். வீட்டுக்கு அடங்காம பஜாரித்தனம் பண்றவன் தெரிஞ்ச உடனே அவளை கொன்னு இருக்கணும். ஆனா அதை நான் பண்ணலையே. அவ போக்குக்கே விட்டுட்டேனே. தப்பு என் மேலதாம்மா. ஒரு குடும்ப தலைவனா எல்லாரையும் உட்கார வச்சு இது சரி இது தப்புன்னு நான் எடுத்து சொல்லி இருக்கணும். அத சொல்லலையே. இப்ப நான் வேதனைப்படுறேன். நான் வாழ்ந்த வாழ்க்கையே ஒரு தப்பா இருக்கும்னு இப்ப தோணுதுமா. இல்லப்பா, என்னதான் சரியா இருந்தாலும் நம்மள மீறி சில விஷயங்கள் நடக்கதானே செய்யும். அதுக்காக தப்பா வாழ்ந்துட்டோமேன்னு அர்த்தம் கிடையாதுப்பா. அதை தடுக்க முடியாம போயிடுச்சேன்னு வேணா வேதனைப்பட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் மேல நடந்த விஷயங்களை சரி பண்ண பார்க்கணுமே தவிர அதை நினைச்சு ஆவேசப்பட்டு நம்மள நாமே வருத்திக்க கூடாதுப்பா. இனிமே சித்தி மோகனை பத்திலாம் நீங்க யோசிக்காதீங்க. தூங்காம டயர்டா வேற இருக்கீங்க. கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுங்கப்பா. வாங்க. என்னம்மா இவ்வளவு லேட்டு? அப்பா, நான் அம்மாவையும் அண்ணனையும் பார்க்கலான்னு போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேன். என்னது? அறிவு இருக்கு அவனுக்கு? யார கேட்டு அவங்கள பார்க்க போன? அந்த கேடுகட்ட ஜென்மங்களை பார்த்தே ஆகணுமா? ஐயோ சாரிப்பா, நான் போக கூடாதுடா. எனக்கு எந்த விளக்கமும் சொல்ல வேண்டாம். மன்னிக்க முடியாத அளவுக்கு அவங்க கொலைபாதகம் பண்ணிருக்காங்க. அவங்களோட உறவுன்னு சொல்றதுக்கே நம்ம வெட்கப்படணும். அவங்கள போய் நீ பார்க்க போயிருக்க? அவங்கள ஜெயில்ல இல்ல தூக்கிலேயே போட்டாலும் அவங்க முகத்துல நீ முழிக்க கூடாது. அவங்க சங்காத்தமே வேண்டான்னு போகாம இருந்திருக்கணும். நானும் அப்படிதான் இருந்தேன். ஆனா பக்கத்து வீட்டம்மா, நீங்க யாருமே போய் பார்க்கலையா? ஜாமீன்ல எடுக்கலையா?
பெத்த தாய் இப்படி அனாதையா விட்டுட்டீங்களேன்னு ஒரு மாதிரியா பேசுறாங்கப்பா. ஓ, கேட்ட உடனே உனக்கு பாசம் பொத்துக்கிட்டு வருது. அவங்க தியாகம் பண்ணிட்டா ஜெயிலுக்கு போனாங்க. உங்க அண்ணிய சாகர அளவுக்கு பண்ணிட்டு போனாங்க. அவங்களுக்கு எல்லாம் பாவமே பார்க்க கூடாது. என்ன இருந்தாலும் அவங்க என்னோட அம்மாப்பா. என்ன பெத்து வளர்த்திருக்காங்க. யாருமே இல்லாத அனாதை மாதிரி ஜெயில இருக்கும்போது அவங்களுக்காக நான் பரிதாபப்படக்கூடாதா? அண்ணனும் அம்மாவும் வேணும்னே இதை பண்ணலப்பா. சேகரோட அப்பா தான் இவ்வளவு துக்கம் காரணம். போதும். மத்தவங்க மேல பழி போட்டுட்டு இவங்கள நல்லவங்கன்னு எங்கிட்ட நிரூபிக்காத. உங்க அம்மா பத்தி எனக்கு தெரியாதா இல்ல உங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியாதா? அவங்க பொறப்புலயே விஷம். இத்தனை வருஷமா அவ கூட எப்படி குடும்பம் நடத்தினேன்னு நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு. நான் தெரியாம தான் கேக்குறேன். அவங்களுக்காக இவ்வளவு பறிஞ்சு பேசுறியே, உங்க அன்னைக்கு ஏதாவது ஆயிருந்தா நீ இப்படி பேசுவியா? அப்பா, நடக்காத விஷயத்தை பத்தி ஏன்பா பேசுறீங்க? அண்ணி தான் இப்ப நல்லபடியா பொழைச்சிட்டாங்கல்ல. ஒருவேளை அவ உசுருக்கு ஏதாவது ஆயிருந்தா உன் அம்மா வந்து காப்பாத்துவாளா இல்ல உன் அண்ணன் தான் வந்து காப்பாத்துவானா? அவங்க பண்ண தப்பு மன்னிக்கவே முடியாதது. அதுக்கு தண்டனை அனுபவிச்சே தீரணும். அப்படிலாம் விட முடியாதுப்பா. அவங்க தப்பு பண்ணிருக்காங்க தான் இல்லங்கல. ஆனா அவங்களுக்குன்னு இப்ப யாருப்பா இருக்காங்க? இவ்வளவு நாள் குடும்பம் நடத்திட்டு அம்மாவை அனாதையா விடணும்னு நினைக்கிறது நியாயமே இல்லப்பா. அண்ணி இப்படி பண்ணிட்டாங்களேன்னு எனக்கு வேதனையாதாப்பா இருக்கு. இனிமே அப்படி பண்ணாதீங்கன்னு கண்டிக்கலாம்ப்பா. உங்களுக்கு கோவம் இருந்தா அடிங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனா அவங்க ஜெயில இருக்கட்டும்னு மட்டும் சொல்லாதீங்கப்பா. உண்மையாவே கொலை பண்ண எத்தனையோ பேர் வெளியில சுத்திட்டு இருக்காங்கப்பா. என் அம்மா புத்தி இல்லாம பண்ண தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனை வேண்டாம்ப்பா. உங்களுக்கு எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்ப்பா. அவங்கள ஜாமீன்ல எடுக்க ஏதாவது பண்ணுங்கப்பா. பவித்ரா, வேணா, என் கோபத்தை கலப்பாத. அப்பா, அப்பா, உங்களுக்கு கோவம் இருந்தா என்ன 2 அடி கூட அடிச்சிருங்கப்பா. ஆனா அவங்கள ஜாமீன்ல எடுங்கப்பா. நான் செத்தாலும் அது நடக்காது. ஐயோ, இனிமே அவங்கள போய் பாக்குறேன்னு சொல்றதையோ இல்ல ஜாமீன்ல எடுக்கிறேன்னு சொல்றதையோ இன்னையோட நிறுத்திடு. ஏன்பா இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? ஆமா, இத பார், இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்றதை நிறுத்திடு. அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். அப்பா ப்ளீஸ். வேண்டாம் சொல்றேன்ல. பவித்ரா, கொஞ்சம் பேசாம இரு. அப்பா கோவப்படுறாருல. கோவம் இல்லம்மா, வெறி. தப்பு பண்ணவங்களை கண்ட துடமா வெட்டணுங்கிற வெறிமா. அவங்கள போய் காப்பாத்தணும்னு சொல்றாளேம்மா, இது நியாயமா? நீயே சொல்லு. அப்பா, நீங்க கோவப்படாதீங்கப்பா. அவளை நான் சமாதானப்படுத்திக்கிறேன். சொல்லுமா, புத்திக்கு ஏற்ற மாதிரி நல்லா சொல்லுமா. இல்லன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்கப்பா. இனிமே இத பத்தி யாரும் பேச வேணாம். ஏய், நீ உள்ள வா. காப்பாத்தணுமா? சார், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரியுது இந்த சார், வைப்பர் சொல்லுங்க. கிட்ட எனக்கு புதுசா வேணும் சார். இந்த மாடல் வைப்பர் மார்க்கெட்ல அவைலபிள் கிடையாது சார். சொன்னீங்கன்னா வர 2-3 நாள் ஆகும். ஐயோ, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா வேணுமே சார். அப்படிங்களா? வேணும்னா சைனி ஆட்டோமொபைல்னு போரூர்ல இருக்கு. சரி. அங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன் சார். சரி, ஓகே, நாங்க போய் பார்த்துக்கிறேன் சார். பிரபாகர். ஹலோ தமிழ், என்னங்க? வைப்பர் பிளேட் மாத்தலாம்னு பார்த்தேன். ஆனா ஸ்பேர் இல்ல, வேற கடைக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தமிழ். அப்புறம் நியூஸ் பார்த்து நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன். கல்யாணி இப்போ எப்படி இருக்காங்க? கியூர் ஆயிட்டாங்களா? பரவாயில்ல பிரபாகர். ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம். ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்தா. ஆனா இப்போ டேஞ்சர் லெவல்ல இருந்து வெளியே வந்துட்டா. என்ன ரிகவர் ஆகிறது கொஞ்சம் நாள் ஆகும் டாக்டர் சொல்லிட்டாங்க. ஓ, அவங்க இந்த அளவுக்கு ரெக்கவர் ஆனதே பெரிய விஷயம் தமிழ். அதெல்லாம் சரி பிரபாகர், நீங்க ஏன் பார்க்க ரொம்ப டல்லா இருக்கிறீங்க? அதெல்லாம் இல்லை தமிழ். ஹெல்த் வைஸ் நல்லா தான் இருக்கேன். ஆனா மனசு தான் சரியில்லை. மென்டலி எப்பவும் டிஸ்டர்பாகவே இருக்கிற மாதிரி சிச்சுவேஷன் அமையுது. என்னாச்சு? ஏதாவது சீரியஸ் மேட்டரா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை தமிழ், அதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனால் என் லைஃப் தான், அதை பற்றி நினைக்கவே கஷ்டமா இருக்கு தமிழ். இங்கே பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன் தமிழ். தீபா மத்தையும் அங்கே வந்திருந்தாங்க. எனக்கு அவங்க கூட பேசணும் போல இருந்தது. ஆனால் அவங்க என்ன யாரோ மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க தமிழ். ஒரு மாதிரி எனக்கு அவமானமா போச்சு. நமக்கு நெருக்கமானவங்க திட்டினா சண்டை போட்டா கூட நம்மளால தாங்கிக்க முடியும் தமிழ். ஆனா அவங்க அவாய்ட் பண்றதுனால தாங்கிக்கவே முடியல தமிழ். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏற்கனவே நான் யாரும் இல்லாம தனியா லோன்லியா இருக்கேன். அதை ஏத்துக்க கூட நான் தயாராயிட்டேன். ஆனா அத்தையை பாக்குறப்பெல்லாம், அவங்க கண்டும் காணாம போறப்பெல்லாம் மனசு ஒரு மாதிரி வலிக்குது தமிழ். தீபா கூட பரவாயில்ல, என்ன கொஞ்சம் கன்சிடர் பண்றா. என்ன பாக்குறப்ப என் மேல அவ பரிதாபப்படுறது நல்லாவே தெரியுது. ஆனா அத்தை தான் இன்னும் அதே கோவத்துல இருக்கிறாங்க. என் மேல இருக்கிற வெறுப்பு இன்னும் மாறவே இல்லை தமிழ். என் மேல ஒரு காலத்துல ரொம்ப பாசமா இருந்தாங்க.
மாப்பிள்ளையா கூட இல்ல, மகனா நினைச்சு நல்லா பாத்துக்கிட்டாங்க. அவங்களே டோட்டலா என்ன வெறுக்கிற அளவுக்கு பண்ணிட்டேனே. அதெல்லாம் நினைக்கிறப்ப என் மேலே எனக்கு கோபம் வருது தமிழ். இனிமே அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணி பிரயோஜனமே இல்லை. இனிமே தீபாவத்தைய தள்ளி நின்று பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம். அவ்வளவுதான் தமிழ். எல்லாமே ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. பிரபாகர், உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. ஆனா தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அவங்க இன்னும் அவாய்ட் பண்றாங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு ஹர்ட்டா இருக்காங்கன்னு அர்த்தம். உங்க மேல இருக்க கோவம் ஒரே நாள்ல வந்தது இல்ல, பல நாள் மனஸ்தாபம், நீங்க போட்ட சண்டை, இதெல்லாம் தான் அவங்களை வெறுப்பேத்தி இருக்கு. இதெல்லாம் மாறணும்னா கொஞ்சம் டைம் ஆகும் பிரபாகர். அது வரைக்கும் நீங்க பொறுத்து தான் ஆகணும். ஆனா ஒண்ணு மட்டும் கேரண்டியா சொல்றேன், இப்ப நீங்க நிஜமாவே மாறிட்டீங்க. நடந்த தப்பை நினைச்சு ரியலாவே ஃபீல் பண்றீங்க. இந்த மாற்றத்துக்கான பலன் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கோ ஒரு நாள் கண்டிப்பா கிடைக்கும். தீபாவை பொறுத்த வரைக்கும் அவனும் சடனா உங்களை தூக்கி போடல. உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரதான் வெயிட் பண்ணா, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டைம் கொடுத்தா. அது இல்லைன்றப்பதான் உங்களை வாழ்க்கையில இருந்தே வெறுத்து ஒதுக்கிட்டா. நீங்க உண்மையே மாறிட்டீங்கன்னு தெரிஞ்சா அவ சந்தோஷமா ஏத்துப்பா. ஆனா அது கொஞ்சம் டைம் ஆகும் பிரபாகர். தீபா உங்களை புரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். திரும்பவும் நீங்க ஒண்ணு சேருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா அதுக்கு நடுவில் எவ்வளவு விஷயங்கள் நடக்கலாம். அவ உங்களை அவாய்ட் பண்ணலாம், அசிங்கப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம். ஆனா எதுக்கும் நீங்க மனசை தளர விட்டுறாதீங்க. திரும்ப ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க பட்ட கஷ்டம்லாம் காணாம போயிடும். அப்புறம் சந்தோஷம் மட்டும் தான் நிலைச்சிருக்கும். நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நிதானம். எல்லாத்துலயும் நிதானமா இருக்கணும். ஷார்ட் ரூட்ல போய் தீபா மனசு மாத்திரன்னு ஏதாவது பண்ணி சொதப்பிடக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா விளைவு வேற மாதிரி ஆயிடும். தைரியமா இருங்க பிரபாகர். வாழ்க்கை ஒரே நாள்ல முடிஞ்சிடாது. உங்களுக்கான காலம் வரப்போ தீபோட நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. இல்ல தமிழ், இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. ஆனா கேட்க சந்தோஷமா இருக்கு. நான் ஆறுதலுக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க பிரபாகர். ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா நம்புங்க, மனசு நல்லா இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். டைம் ஆச்சு, நான் வரேன். தேங்க்ஸ் தமிழ். என்ன தூக்கி செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தூங்கிட்டா இருக்கிற நீ சுனில பவித்ரா, பவித்ரா, என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லு. அம்மாவையும் மோகனையும் போலீஸ் பயங்கரமா அடிக்கிறாங்க அக்கா. வலி தாங்க முடியாம அலறாங்க. அதை பார்த்துட்டு என்னால தாங்கிக்க முடியலக்கா.
கனவு கண்டியா? ஆமாக்கா. ஆனா அது நிஜத்துல நடக்காதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அண்ணி அடிச்ச மாதிரி தானே போலீஸ் அம்மாவையும் அடிப்பாங்க. ஐயோ, கனவே பயங்கரமா இருக்கும்போது உண்மையிலே அடிச்சாங்கன்னா அம்மாவால தாங்கிக்கவே முடியாதேக்கா. எனக்கு அம்மா வேற அண்ணி வேற இல்ல. யார் துடிச்சாலும் ஒண்ணுதானேக்கா. இல்ல பவித்ரா, அம்மாவை அப்படிலாம் அடிக்க மாட்டாங்க. அந்த லேடி இன்ஸ்பெக்டர் கல்யாணிய கோவத்துல அடிச்சாங்க. ஆனா இது வேற இன்ஸ்பெக்டர். கைதியாவே இருந்தாலும் அடிக்கிறது தப்புன்னு சொல்றவங்க. அக்கா, எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்குக்கா. கோர்ட்டுக்கு நாளைக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க போனா அம்மாவை பார்க்கலாம்ல. அக்கா, எனக்கு ஒண்ணு விட்ட வேற யாருக்கா இருக்கா? நீதான்க்கா கூட்டிட்டு போகணும். ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ் ப்ளீஸ்க்கா. எப்படி பவித்ரா முடியும்? அப்பா அவங்க மேல எக்கச்சக்கமான கோவத்துல இருக்காரு. அப்பா விடுக்கா. நீ என்ன நினைக்கிற? அம்மாவும் அண்ணனு தப்பு பண்ணிருக்காங்க தான். அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? அவங்கள மனுஷன் ஏத்துக்கணும்னு கூட நினைக்கலக்கா. அவங்களுக்கு பொண்ணா பிறந்த பாவத்துக்கு ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேனே. அக்கா ப்ளீஸ்க்கா. கரிச்சு கொட்டினாலும் திட்டினாலும் கல்யாணம் ஆகுற வரைக்கும் அம்மா தானக்கா உன்னை வளர்த்தாங்க. அவங்களால நீ நிறைய கஷ்டப்பட்டிருக்க. அதுக்கெல்லாம் நீ அவங்களை என்னென்னவோ பண்ணிருக்கலாம். ஆனா எல்லா தப்பையும் மன்னிச்சு நீ அவங்களை ஏத்துக்கலையா? உன்னை வளர்த்தவங்கன்ற ஒரே காரணத்துக்காக தானே நீ அப்படி பண்ண. அப்ப பெத்த பொண்ணு நான் பண்ண என்னக்கா தப்பு?